ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கலத்தப்பம் பச்சரிசியில் தானே செய்வோம். நான் இன்றைக்கி ராகி மாவில் கலத்தப்பம் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இந்த ராகி அப்பம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ராகி கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூட அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்துக்கலாங்க. தேவைப்படும் போது மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக மாவு போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா இழுத்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்பத்துக்கு மாவு பதம் பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நீரோட்டமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். அடுத்ததாக இந்த மாவில் நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம ராகி மாவு அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை இனிப்பு அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்குறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே கிண்ணத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அப்போ எதில் செய்ய போகிறோமோ அதே கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தி செய்யலாம், இல்லைனா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 2 பெரிய பத்து அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குங்க. நல்லா நெய்யில் செவந்து வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் இதை வேறு ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை வடிகட்டிட்டு ராகி மாவில் சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. நான் பாதி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி பாதி நம்ம வேக வைக்கும்போது மேலே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நான் பாதி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இரும்பு சட்டி எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஆப்பக்கடாய் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பத்துக்கு நம்ம மாவு ஒரு 2 கரண்டிலேருந்து 2.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய் துண்டுகளை லைட்டாக கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ளேமை அதே மாதிரி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம திருப்பி போட தேவையில்லை. அப்போ நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்பம் சுட்டு எடுக்கும்போது இது போல் நல்ல மாவு கரண்டியால் கலந்து விட்டு மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. மாவு அடியில் போய் நல்லா திக்காக தங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்ம ராகி அப்பம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ராகியில் கலத்தப்பம் செஞ்சு பாருங்கள். கேரளா ஸ்டைலில் நம்ம பச்சரிசியில் செய்யாமல் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். காலையில் டிஃபனாகவும் நம்ம இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அரிசி ஊற வச்சு நம்ம செய்கிறத விட ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம 10 நிமிஷத்தில் இந்த ராகி கலத்தப்பம் செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.